வணக்கம். இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று முதல் மீண்டும் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு. சுற்றுலாத்துறையில் இலங்கையின் அடுத்த கட்ட நகர்வு. பதவி பறிபோகிறதா? சிறிதரனுக்கு தமிழரசுக் கட்சியின் அதிரடி தீர்மானம். தேசிய மாநாட்டிற்கு தயாராகுங்கள், கட்சி உறுப்பினர்களுக்கு டக்ளஸ் தேவானந்தா அறைகூவல். முல்லைத்தீவு சிறுமி டினோஷாவின் மரணம் குறித்து அரசாங்கம் வழங்கிய சாதக பதில். தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இன்று முதல் மீண்டும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. முன்னதாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தற்போது மீண்டும் தொடரவுள்ளது. இந்த பணிப்புறக்கணிப்பில் ஒரு பகுதியாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்துகளை வெளியில் உள்ள மருந்தகங்களில் வாங்குமாறு பரிந்துரைத்தல், தேவையான மருத்துவ பரிசோதனைகளை வெளியில் உள்ள தனியார் ஆய்வகங்களில் மேற்கொள்ளுமாறு நோயாளிகளுக்கு அறிவுறுத்தல் போன்ற செயற்பாடுகளில் இருந்து விலகுவதற்கு மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர். அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இந்த ஆண்டு 2 மடங்காக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை உலகத்தரம் வாய்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து 20,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கையை 40,000ஆக அதிகரிப்பதற்கும் எதிர்வரும் காலத்தில் 1,00,000ஆக அதிகரிப்பதற்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துபாயில் நடைபெற்ற இன்வென்ட் ஸ்ரீலங்கா முதலீட்டாளர் மன்றத்தில் உரையாற்றிய இலங்கையின் தூதரக அதிகாரி, சுற்றுலாத்துறை மாத்திரமன்றி கட்டுமானம், விவசாயம் மற்றும் சரக்கு போக்குவரத்து துறைகளிலும் அந்நிய நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்காக வரிச்சலுகைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அரசு சேவைகள் போன்ற ஊக்குவிப்பு திட்டங்களை இலங்கை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கட்சி சார்பில் அறிவுறுத்தல் வழங்கியும் அதனை அவர் பின்பற்றாமையினாலேயே நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு கூடி இந்த விடயம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடியுள்ளது. இதனையடுத்து குறித்த கலந்துரையாடலின் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்திடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் கூட்டத்தில் கலந்துரையாடிய விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். தேசிய மாநாட்டினை நடாத்தி கட்சி எழுச்சி கொள்ள வைப்பதற்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான உண்மைகளை எதிர்காலம் நாம் நேசிக்கின்ற மக்களுக்கும் வெளிப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மாற்றம் பற்றிய எதிர்பார்ப்புடன் வாக்களித்த மக்களுக்கு இதுவரையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையே தொடர்கின்ற போதிலும் பல்வேறு சவால்கள் மிகுந்த சூழலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள அரசாங்கத்திற்கு இன்னும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பதே நியாயமான நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் எந்தவொரு அரசும் தமிழ் பேசும் மக்களுக்கு எதையும் தாம்பாள தட்டில் ஏந்தி வந்து தாமாக தரப்போவதில்லை. எமது நல்லெண்ண சமிக்ஞையாலும் சிநேகபூர்வ உரையாடலாலும் தேசிய நல்லிணக்க வழி நின்றே நாமே எதையும் பெற வேண்டும். கடந்த கால அரசுகளும் நாம் கேட்டதற்கு இணங்கவே பலவற்றிற்கும் தீர்வு தந்தார்கள். கடந்த காலங்களில் போதிய அரசியல் பலம் எமக்கு இருந்திருந்தால் முழுமையாக எதையும் பெற்றிருக்கலாம். கடந்த கால அரசுகளோடு நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்திருந்தாலும் அவர்களோடும் உமக்கு முரண்பாடுகள் இருந்தன. ஆனாலும் பேசி தீர்ப்பதற்கு ஒரு தளம் இருந்தது. நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்தமையே எந்த தளம். கடந்த கால அரசுகளைப் போலவே இந்த ஆட்சியோடும் உமக்கு முரண்பாடுகள் உள்ளன. ஆனாலும் எதிர்ப்பு அரசியல் நடத்துவோரைப் போல் நாமும் அரசை கடும்போக்கில் விமர்சிக்க முடியாது. இந்த அரசாங்கமும் தமிழ் பேசும் மக்களுக்கு எதையும் தரவில்லை என்றால் அதற்கு இந்த அரசு காரணம் என்று கூறிவிட முடியாது. கடந்த கால அரசுகளோடு நாம் எவ்வாறு கேட்டு பெற்றோமோ அதுபோலவே இந்த அரசுடனும் பேசியே பெற வேண்டும். ஆளும் கட்சி சார்ந்த தமிழ் எம்பிக்கள் அரசுக்குள் கரைந்தே போயுள்ளனர். அவர்களுக்கு அந்த ஆற்றல் அனுபவம் அக்கறை கிடையாது. அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே ஆளும் கட்சி தமிழ் எம்பிக்கள் தவிர்க்க முடியாமல் நிற்பார்கள். ஆகவே நாமே அரசுடன் பேச வேண்டும். அதற்கு எமக்கு பிரதித்துவம் இல்லை. அரசோடு பேசவல்ல அதிகாரம் இல்லை. எதிர்காலத்தில் எமது மக்கள் அந்த ஆணையை வழங்கும் பட்சத்தில் இந்த அரசுடனும் நாம் எதையும் பேசி தீர்க்கும் தளம் உருவாகும். மேலும் கட்சியின் தேசிய மாநாட்டினை நடாத்தி கட்சி கட்டமைப்புகளை சீராக்குவதுடன் எங்களுடைய பலவீனங்களை அடையாளப்படுத்தி சீர் செய்வதன் மூலம் கட்சியை எழுச்சி கொள்ள வைக்க முடியும் எனவும் அதற்காக அனைத்து உறுப்பினர்களும் ஆத்மார்த்தமாக உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த சிறுமி குகநேசன் டினோஷாவின் சர்ச்சைக்குரிய மரணம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என சுகாதார அமைச்சர் தம்மிடம் உறுதியளித்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவிற்கும் சுகாதார அமைச்சருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே சுகாதார அமைச்சர் இந்த உறுதியை வழங்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முன்னதாக முல்லைத்தீவு சிலாவத்துறை பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி உணவு ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி திடீரென உயிரிழந்தார். சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்து அவரின் உறவினர்கள் துறைசார் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தனர். அத்துடன் சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.